கர்த்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? பசுத்தாவி பெற்ற பேதுரு, அப்போ தான் பசுத்தாவி பெற்றிருக்கு. எவ்வளோ தைரியம் வந்திருக்கு பாருங்கள். எழுந்து நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பயங்கர பயந்தாங்குழியாக தான் இருந்தான். ஒரு வேலைக்காரி நீ சீடன்னு சொன்னோடனே கூட ஒத்துக்கல. நான் சீடன் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்டவன் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பு இயேசுவை பற்றி பிரசங்கித்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, அத்தனை மக்கள் வந்துட்டாங்க. இவங்க பசுத்தாவியில் நிறைந்ததை பார்த்துட்டு அத்தனை மக்கள் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பேதுரு சொல்கிறாங்க, அதற்கு விளக்கம் அளிக்கிறாங்க. ஏற்கனவே இயேசுவை பிதா இங்கே அனுப்புனார், பூமிக்கு அனுப்புனார். அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நிறைய விதத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க, காதெல்லாம் நல்லா மூடிக்கிட்டீங்க. அதிகமான பலத்த செய்கைகள் இயேசு மூலமாக செய்யப்பட்டதில்லை. அற்புதங்கள், அடையாளங்கள், எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார், என்னென்ன அற்புதங்கள் செய்தார். யாருக்குமே கண்ணே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, காதை கேட்கல. அப்படிப்பட்ட இயேசுவை பிடிச்சி என்ன பண்ணீங்க? சிலுவையில் ஆணி அடித்து கொண்டுட்டீங்க. அவருக்கு எந்த வியாதியும் இல்லை, ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை. அந்த இயேசு ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உடம்போடு இருந்தார். அவருக்கு இயற்கை மரணம் கொடுக்கல, வயசும் இல்லை, அவர் சாகிற வயசும் இல்லை. அவரை போய் பிடிச்சி சிலுவையில் ஆணி அடித்து கொண்டுட்டீங்க. நீங்களாம் மனுஷங்க தானா? அத்தனை ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, இப்படிலாம் பேசலாம் நம்ம பேதுரு. ஆனால் தேவன் நம்ம பிதா இருக்கார்ல, இயேசு மேலே, இயேசுவை என்ன பண்ணாருன்னா, நீங்கள் சாவடிச்சிங்க, ஆனால் அவர் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். மரணம் அவரை கட்டி போட்டு வைக்க முடியல. எல்லா மக்களையும் மரணம் கட்டி போட்டு வச்சிருக்குது. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களால எழுந்து வர முடியாது, மரணக்கட்டு அது பேர் தான். ஆனால் இயேசுவை அந்த மரணக்கட்டிலிருந்து பிதா எழுப்பி விட்டார், அந்த கட்டை அவிழ்த்து விட்டார் அப்படின்னு பேதுரு சொல்கிறாங்க. தாவீது கூட இயேசுவை பற்றி நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லி வச்சுருக்கான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். நம்ம தாவீது ஒரு வசனம் சொல்லியிருக்கான் பாருங்க அப்படின்னு அந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறான். தாவீது சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த ஜனங்கள் கூடி இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொல்கிறான். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஆனால் நம்ம தாவீது செத்துட்டார்ல, அங்கே அவர் தாவீது செத்துட்டார். கல்றை கூட இங்கே தான் இருக்குது. அப்போ என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர்னு எப்படி சொல்வார்? அவரை பற்றி பேசலை. இந்த இடம் இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது. 3 நாள் தான் அவர் பாதாளத்தில் இருந்தார், அப்புறம் வெளில வந்துட்டார். பாதாளத்தில் விட்டு வைக்கல, பிதா கூப்பிட்டுக்கிட்டார். இதுவும் நம்ம தாவீதுக்கு தெரியுமா அப்படின்னு பேதுரு சொல்கிறாங்க. இந்த சந்ததியிலிருந்து என்னுடைய சந்ததியில் இயேசு பிறப்பாருன்னு, கிறிஸ்து பிறப்பாருன்னு தாவீதுக்கு தெரியுமாங்க? பார்த்துக்கோங்க. இதுக்கு இது நல்லாவே தெரியும். அவன் தீர்க்கதரிசி வேற, ராஜா வேற, தீர்க்கதரிசி வேற அப்படின்னு நம்ம பேதுரு சொல்கிறாங்க. நம்ம உடனே இந்த ஜனங்கள் இருக்காங்களா, வந்த ஜனங்கள் ரொம்ப பசுத்தமான ஜனங்கள், ரொம்ப வைராக்கியம் நிறைந்த பக்தி உள்ள யூதர்கள். அவங்களுக்கு இந்த வசனம்லாம் சொன்னோடனே அப்படியே கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாங்க. வேதத்தை அவங்க கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாங்க, பழைய ஏற்பாட்டை. அப்போ இவங்களுக்கு சொல்லும் போது, ஆமாம் இது கரெக்டு தான், தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து தான் அப்படின்னு அவங்க தலையில் நல்லா ஏறிச்சு. அப்போ நீங்கள் அவர் உயிரோட எழுப்பினார் பார்த்தீங்களா? நாங்கள் 12 பேர் சாட்சி, நாங்கள் 12 பேர் இயேசுடைய சீடர்களாக இருந்தோம், அவர் உயிரோடு எழுந்து வரதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நம்ம பேதுரு நிறைய பேசுகிறாங்க. இயேசு உயிரோடு எழுந்தார், இதெல்லாம் நம்ம தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு பைபிள் தெரிந்தவர்களிடமே பைபிளை பற்றி அந்த விளக்கத்தை நல்லா சொல்கிறாங்க. ஏன்னா வந்த யூதர்கள் பைபிளை நல்லா கரைச்சி குடித்தவங்க. அப்புறம் திரும்பவும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கள, நாங்களும் பசுத்தாவியால் நிரப்பப்பட்டோம், அது கூட பிதா கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு அப்படின்றாங்க. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகலை, அவங்க இறந்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்க கல்றை நம்மக்கிட்ட இருக்குது.
நீங்கள் தாவீது ஒரு வசனம் எழுதி வச்சுருக்காங்க, அதை படித்து பாருங்களேன் அப்படின்னு அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் வலது பக்கத்தில் உட்காரும். அப்போ தாவீது பரலோகத்துக்கு ஏறி போகல, எலியா தான் பரலோகத்துக்கு ஏறி போனார். இயேசுவும் ஏறி போனதாக நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ தாவீது ஏறி போகல. அப்போ இந்த வசனம் யாரை குறிக்குது? வலது பக்கத்தில் உட்காரும் சொன்னது யார்? இயேசுவை தான் இது குறிக்குது. தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம். அவர் சத்துருக்களை இயேசுவுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்களாம்? பாதபடியாக்குவாங்களாம், படிக்கட்டாக ஆக்கி கொடுத்துருவாராம். உன்னுடைய சத்துருக்கள் மேல் நடந்து போ, உன் சத்துருக்கள் மேல் ஏறிப்போ அப்படின்னு இயேசுவுக்கு பாதப்படி போட்டு கொடுப்பாராம் பிதா. அது வரைக்கும் என் பக்கத்தில் உட்காந்துக்கோ, சேர் போட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு நம்ம தாவீது எழுதி வச்ச தீர்க்க தரிசனம். இது இயேசுவை பற்றி உள்ளது தான். இதெல்லாம் கேட்டவங்களுக்கு இருதயில சுருக்குன்னு குத்திச்சு. ஏன்னா அவங்களாம் பழைய ஏற்பாடு படித்து அப்படியே மனப்பாடம். அந்த காலத்தில் என்னங்க, பைபிள் என்ன பிரிண்ட் பண்ணியா கொடுத்துருந்தாங்க? தேவாலயத்தில் இருக்கும். அங்கே போய் அந்த அந்த சுருள், அந்த லெதர் சுருளில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை போய் படித்து இவங்க மனப்பாடம் பண்ணவங்க. இவங்கெல்லாம் யூதர்கள், பக்தி நிறைந்த யூதர்கள். ஆமாம், இந்த வசனம் இயேசுவை தான் குறிக்குது அப்படின்னு அவங்களுக்கு சுருக்குன்னு குத்திச்சு. ஆமாம், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்டாங்க. நீங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்காக நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் எங்களை மாதிரி பசுத்த ஆவியின் வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பேதுரு சொல்கிறாங்க. உடனே 3000 பேர் வந்த ஜனங்களில் 3000 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஒரே நாளில் தேவன் 3000 பேரை அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் நினச்சா 3000 பேர் ஒரே நாளில் விசுவாசிகளை கொடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 3000 பேர் இந்த 120 பேரோடு சேர்ந்துட்டாங்க. 3120 ஆயிடுச்சு சீடர்களுடைய எண்ணிக்கை. 12 பேரும் பிரசங்கம் பண்ணாங்க, திருவிருந்து கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. இந்த 3120 பேரும் ஒன்றாக சேர்ந்தாங்க. ஆனால் எப்போவுமே அந்த எல்லாருக்குமே அந்த 12 பேரை குறித்து பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 12 பேர் எங்கே போனாலும் அற்புதம் அதிசயம் செய்கிறாங்களே சொல்லிட்டு சீடர்களை குறித்து பயம் வந்துடுச்சு. அந்த வந்தாங்களே ஜனங்கள், இந்த 3000 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோடு சேர்ந்தே வாழ்ந்தாங்கல்ல, அதனால் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று இவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு காணிக்கன்னு வெளியில் எடுக்க முடியாதுல்ல, அதனால் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்று அதை இவங்களோடு இருக்கும் அந்த சபைக்கு கொடுத்தாங்க. இவங்களோடய இருந்தாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க பிரசங்கத்தை கேட்டாங்க, திருவிருந்து எடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, எல்லோரும் ஒன்றாக இருந்தாங்க. அப்பொழுது சபை அப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.